ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி விலாக் டே 41. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கோழி கால் மாதிரி ஒரு இலையை வந்து 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணான்னு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெயில் நல்லா அடிச்சதுனால நான் இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நல்ல வெயிலில் வந்து நின்றுட்டுருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி முடியும் கொஞ்சம் நேரம் வெயிலில் கட்டியாச்சு, முகத்தையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் கட்டியாச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் நாய்க்கு அப்புறம் வந்து காக்காக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு வச்சேன். அந்த பூனை அவர் வந்து இன்றைக்கி நான் மீன் வைக்காதனால சாப்பிடாமல் இப்படி கோச்சிட்டு போயிட்டுருக்காரு. காக்காலாம் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டைப்பிங் ஆப் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன்ல, ஸோ அதை பற்றி ஆரம்பிச்சிட்டேன். இது நான் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ஆண்டி ஸ்போர்ட்டோடைய கீபோர்டு அப்புறம் வந்து மவுஸ் 2 வாங்கியிருந்தேன். நான் வந்து டைப் ரைட்டிங் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்க மாட்டேன். ஸோ வந்து நான் வந்து ஈஸியாக இருக்கணும், ஃபன்னாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஆப்பை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கோடிங் கற்றுக்கிறீங்களானோ இல்லை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான டைப்பிங் கற்றுக்கினாலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லேசியாக இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டைப்பிங் லேண்ட் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து Windows 10 உங்களுக்கு அந்த ஆப் ஸ்டோர்லேயே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. லெவல் 1லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் வந்திருக்கு. இதில் வந்து 1, 2 சைடு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டைப்பிங் மூலியமாக தான் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஜேஎம்க்கு நீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு போவோம், எஃப்எம்க்குன்னா ரைட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து கற்றுக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்துருந்தது. நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கீபோர்டு இருந்தாலே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது, எந்த ஒரு லேகுமே இல்லாமல் ரன் ஆகும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கும் இது வந்து ஃபன்னாக இருக்கும். நீங்களும் கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுப்பீங்க. ஒவ்வொரு இது டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 3 கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம அது உள்ளே போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அது பண்ணோன்னா அது வந்து அனிமல்ஸ் மூலிமா வரும். சிலது பசில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கும், சிலது வந்து ஹிட்டனாக இருக்கும், நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒரு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு லேண்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த கேண்டி கிரஷ்லாம் விளையாடிருப்போம் தெரியுமா, ஒரு 50 லெவல் விளையாடிருப்போம். அதுக்கு அடுத்து இன்னொரு லேண்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு லேண்டுக்கும் போகும். அந்த லேண்ட்லலாம் நம்ம ஒவ்வொரு லேயராக கற்றுப்போம். நம்ம வந்து ஏஎஸ்டிஎஃப் ஜிஎஃப் அப்படின்னு கற்றுப்போம்ல, அதே மாதிரி இதில் ஒரு லேயராக நம்ம கற்றுட்டு வரோம். நமக்கு தெரியாமலே நம்ம வந்து அதை ஈஸியாக கற்றுப்போம். ஏன்னா 2-3 டைம் தான் அந்த கீயை நம்ம வந்து பார்த்து ப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இந்த ஜிராஃப் வந்து அந்த பழத்தை சாப்பிட்ற மாதிரி வரும். ஆனால் நான் வந்து அழுத்தி பிடிக்காமல் நம்ம அதிலே கற்றுக்குறோம் பாருங்கள். அதை அழுத்தி பிடிச்சா தான் அந்த ஜிராஃப் வந்து மேலே வரும். அந்த டியை அழுத்தி பிடிச்சா தான் மேலே வரும். அதுக்கப்புறம் அந்த எழுத்து தெரியும். அதை அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம ஒரு லெட்டராக டைப் பண்ண அந்த ஜிராஃப் வந்து அந்த ஆப்பில் சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சைடுக்கு வந்து அடுத்தது ஒரு டாஸ்க் கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம செய்யணும். இப்போ இந்த ஜிராஃப் வந்து ஒன்று சாப்பிடும் பாருங்கள். நான் வந்து அதை ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபிக்ஸாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி நம்ம கற்றுக்கும் போது நம்ம வந்து ஈஸியாகவே வந்து கற்றுப்போம். நம்ம வந்து டேரெக்டாக அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பேராகிராஃப் டைப் பண்ணுங்கள் அப்படிமா நம்ம அதை இருந்து டைப் பண்ணுவோம். ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும். அது போக நம்ம ஒரே இதை டைப் பண்ணிட்டுருக்கோம், நமக்கு வந்து கொஞ்சம் வெறுத்துரும். ஆனால் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி ஆப்பில் வந்து இல்லை. நான் இதுலேயும் டைப்பிங்கில் வந்து ஃபாஸ்ட் டைப்பிங் அப்படின்னு நிறைய வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அது ஏற்ற மாதிரி டைப் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நான் இது வரையும் பார்த்ததில்லை. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது முடிஞ்சு 2வது ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் சைடு டைப் பண்ணிட்டோமா, இனி லெஃப்ட் சைடு ஹேண்டுக்கு வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஹேண்டுக்கு வந்து மாற்றிட்டு நம்ம அந்த சைடுக்கு மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜிராஃப் வந்து உங்களுக்கு ரைட் சைடு பார்த்து வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ 2 பக்கமும் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணி முடிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஜிராஃப் லெவல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம இப்போ டைப் பண்ண அந்த 2 வேர்ட்ஸையும் சேர்த்து இது இன்னொரு லைன் வேர்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நம்ம அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் டைப் 3 கீஸ் நம்ம டைப் பண்ணி பழகிட்டனால அடுத்து வரக்கூடிய அந்த பேராகிராஃபை டைப் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதை நம்ம ட்ரை பண்ணுற முதல்ல டைப் பண்ணி இந்த 3 கீயை நம்ம டைப் பண்ணும்போது அடுத்து இப்போ வர பாருங்கள் பேராகிராஃப் வர பாருங்கள். இதில் இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லா கீஸுமே தான் இங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டைப் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மவுஸ் வந்து மூவ் ஆகி எண்ட் வரைக்கும் போகிறது தான் இந்த கேமு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா நீங்களே பிகினர் லெவல் டைப்பிஸ்ட்டாக இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஆக்யூரேசியாக டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இது ஒரு ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு வந்து எண்டில் சொல்லிடும். ஓகேங்களா. ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் அப்போ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறோன்னு நமக்கு எதுவும் தெரியும். அதை நம்ம ஃபன்னாக கற்றுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஐடி ஜாபில் இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி டைப்பிங் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லை இந்த பில்லிங் அந்த மாதிரி இதில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த டைப்பிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போதைக்கு நான் இதில் மட்டும்தான் பார்த்தேன். இந்த மேக்கில் அந்த
விண்டோஸ் ஓஎஸில் மட்டும்தான் இந்த இதில் சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வாங்கி அதை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்துருக்கு. எந்த ஆட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தானே டைப் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த ப்ளாகில் இதான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.